ஒரு இளைஞன், எப்படி அவனுக்கு ஒரு 28 வயது இருக்கும், தன்னோட பெற்றோர்களோட ரயில பயணம் செஞ்சுட்டு வர்றாரு. வெளியில இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்பப்பா இங்க பாருங்கப்பா, இந்த மரமெல்லாம் நம்ம கூடயே வர மாதிரி இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அவங்க பெற்றோர்கள் சிரிக்கிறாங்க. இத பின்னாடி இருக்கக்கூடிய பயணம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அதை பாக்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு முறை, அப்பப்பா இந்த மேகமெல்லாம் நம்ம கூடயே வர மாதிரி இருக்குல்லப்பா அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். அதை கேட்டதும் அந்த பெற்றோர்கள் இன்னும் சிரிக்கிறாங்க. இத பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க, என்னது ஒரு சின்ன குழந்தை இத சொல்லியிருந்தா இவங்க சிரிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு பெரிய பையன் இத சொல்றான், இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல, அதை புரிஞ்சுக்காம இவங்க வேற சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் அழைத்து, ஏங்க எதுக்கும் உங்க பையனை நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பெற்றோர்கள் சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல் இருந்து தாங்க வரோம் அப்படிங்கிறாங்க. புரியாம அந்த பெற்றோர்களையே இவங்க பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, என் பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே கண் பார்வை கிடையாதுங்க, இப்பதான் அவனுக்கு கண் பார்வைக்காக மருத்துவமனைக்கு போய் அறுவை சிகிச்சை எல்லாம் முடிந்து என் பையனை அழைச்சிட்டு வரோம். என் பையன் வாழ்க்கையில பார்த்து ரசிச்சு சொல்ற முதல் விஷயம் இதுதான், அவன் பாக்குறதும் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில பயணிக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு வழி நிறைந்த கதை இருக்கு. அதை புரிஞ்சுக்காம நாம பாட்டுக்கு அவங்கள விமர்சனம் பண்ணிட்டு போயிடுறோம். நன்றி.